Because you understand what is a tamarind. உங்களுக்கு புளி சாப்பிட்டு ஆல்ரெடி தெரியும், அதனால புளின்னு சொன்னது புரிஞ்சுக்கிட்டீங்க. If you didn't, look at her mouth, it's flowing out. அவங்களுக்கு நிறைய Now even when I'm talking, she's doing. பேசிட்டே இருக்கணுங்க அப்படி சொல்றாங்க. Okay, praise God. Praise God. Hallelujah. Hallelujah. Now, even though I have not shown you the tamarind, நான் உங்களுக்கு புளியை காட்டாட்டாலும் because you understand tamarind, ஏன்னு சொன்னா உங்களுக்கு தமிழ்ல புளின்னு சொன்னதுமே புரிஞ்சுக்கிட்டீங்க. at once your body started reacting. உடனே உங்க உடம்பு அதுக்கு ஏத்தாக்கல செயல்பட ஆரம்பிச்சிச்சு. In the same way, அதே மாதிரி தான் when you understand the word of God, நீங்கள் இறைவார்த்தையை புரிந்து கொண்டால், and you start imagining on the word of God, அந்த இறைவார்த்தை என்ன சொல்கின்றதோ அதை நீங்கள் கற்பனை செய்ய ஆரம்பித்தால், this word will release power in your body, இந்த வார்த்தை உங்கள் உடம்பிலே சக்தியை அது வெளியிடும். that will destroy sickness அது நோயை அழித்து போடும், and bring good health to you. உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்வை அது தரும். Are you understanding? புரியுதா உங்களுக்கு? Are you understanding? புரியுதா? Now we understood that by this lady speaking these words, நாங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டோம், இந்த அம்மா இந்த வார்த்தையை இப்படி சொல்லிட்டு இருக்கிறதுனால she got the strength to stand up, அவங்களுக்கு நல்ல பலம் வந்தது எந்திரிக்கிறதுக்கு, she got the strength to walk. அவங்களுக்கு நடக்கிறதுக்கு பலம் வந்தது. Now the big problem is, பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, how will she go through the crowd? அவங்க எப்படி இந்த கூட்டத்துக்குள்ள நுழைவாங்க? How will she pass through the crowd? கூட்டம் நல்லா நிறைய இருக்குது, அதுக்குள்ள எப்படி உள்ள போவாங்க? The other people have also come for their healing. மற்றவங்களும் சுகம் பெறணும்னு சொல்லி நெருக்கிட்டு இடிச்சிட்டு நிற்கிறாங்க. Will they allow her to go in front? இவங்களை முன்னால போறதுக்கு அவங்க விடுவாங்களா? I'll show you the formula. நான் அதுக்குள்ள ஒரு வழிமுறையை சொல்லி தரேன். Go to Genesis 1. தொடக்க நூல் 1வது அதிகாரம். Genesis 1. தொடக்க நூல் 1. Read verse number 1, 2, 3 and 4. 1, 2, 3, 4 வாசிக்கிறீங்களா? தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். Did you hear it or do you want to hear it again? கேட்டிங்களா எல்லாரும்? கேட்டுதா எல்லாத்துக்கும்? Because I'm going to ask you a question now. இப்ப கேள்வி கேட்க போறேன். எல்லாருக்கும் கேட்டுதா? You want to hear it one more time? இன்னொருக்கா கேட்கணுமா? புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? One more time? கேட்டுதா? Okay. Now all of you will close the Bible. இப்போ எல்லாரும் பைபிளை மூடி வச்சிருங்க. Nobody else look into the Bible. பைபிளுக்குள்ள பார்க்க கூடாது, திறந்து. Let me see how much you have been attentive to the word of God. இறை வார்த்தைக்கு எவ்வளவு தூரம் நீங்க கவனமா இருந்திருக்கிறீங்க அப்படி நான் பார்க்க போறேன். In the beginning God created the heavens and the earth. முதல்ல கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தார். The earth was void அப்போது பூமி வெறுமையானதாக and formless. உருவற்று இருந்தது. Darkness covered the face of the deep. பூமியின் முகத்தை இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது. And the Spirit of God was moving over the waters. அப்போது ஆண்டவருடைய ஆவி தண்ணீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். God said, அப்போது கடவுள் சொன்னார், there is darkness, let there be light. இப்போது இருள் இருக்கிறது, எனவே ஒளி உண்டாகட்டும் என்று சொன்னார். And there was light. அப்போது ஒளி இருந்தது. சரியா? 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 You all are not attentive to the word of God. நீங்க இறை வார்த்தையை நல்ல கவனமா கேட்கல. Again. திரும்ப. In the beginning, தொடக்கத்தில் God created the heavens and the earth. கடவுள் Ayyo விண்ணுலகையும் Swamini, no watching. பார்க்க கூடாது.
தொடக்கத்தில் கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைத்தார். The earth was void and formless. அப்போது பூமி வெறுமையாகவும் உருவமற்றும் இருந்தது. Darkness covered the face of the deep. அப்போது பூமியின் முகத்தை இருள் சூழ்ந்திருந்தது. The Spirit of God was moving over the waters. ஆண்டவருடைய ஆவியானவர் தண்ணீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். And God said, அப்போது கடவுள் சொன்னார், there is darkness, let there be light. And there was light. அப்போது ஆண்டவர் இவ்வாறு சொன்னார், இருள் இருக்கிறது, ஒளி வரட்டும். அப்போது ஒளி அங்கு இருந்தது. சரியா? What is wrong? He said, let there be light. That alone he said. What are they saying? He said only let there be light. So what was wrong? என்ன தப்பு? என்ன என்ன தப்பு? தப்பு? என்ன தப்பு? என்ன தப்பு? What are they saying? Darkness. Very good, very good, very good. Very good, very good. Very good. Right, right. Did God say there is darkness? கடவுள் இருள் அங்கு இருக்கின்றது என்று சொன்னாரா? Now, was darkness there? அங்க இருள் Open your Bible, open your Bible. இப்போ பைபிளை திறந்துக்கங்க. Was darkness there? அங்க இருள் இருந்ததா? Was darkness there? இருள் இருந்ததா? Yes. இருந்தது. Could he see darkness? ஆண்டவர் இருளை பார்க்க முடிந்ததா? Yes. ஆமா, பார்க்க முடிந்தது. But did he say there is darkness? ஆனா அவர் இருள் இருந்தது என்று அவர் சொன்னாரா? இல்ல. சொல்லல. So did God say there is darkness or did he say let there be light? அவர் இருள் இருக்கிறதுன்னு சொன்னாரா அல்லது ஒளி உண்டாகுகன்னு சொன்னாரா? So in other words did God say what he desired or did he say what he did not desire? ஆண்டவர் தான் விரும்பியதை அவர் சொன்னாரா அல்லது விரும்பாததை சொன்னாரா? Did God say about the problem or did God say to the problem? அவர் பிரச்சனையை பற்றி சொன்னாரா அல்லது பிரச்சனையிடம் சொன்னாரா? The problem was darkness. பிரச்சனை என்னன்னு சொன்னா இருட்டு. He said let there be light. அவர் ஒளி உண்டாகுன்னு சொன்னாரு. So does God say about the problem? அவர் அந்த பிரச்சனையை பற்றி ஆண்டவர் சொன்னாரா? Or does he speak to the problem? அவர் பிரச்சனையிட்ட சொன்னாரா? பிரச்சனையை பற்றி சொன்னாரா அல்லது பிரச்சனையிடம் சொன்னாரா? புரியலையோ? பிரச்சனையை பற்றி சொன்னாருன்னு சொன்னா என்னது? இருள் அப்படின்னு சொல்றது. பிரச்சனையிட்ட சொன்னாரு அப்படின்னா என்னது? Now what do you speak? நம்ம என்ன பேசுறோம்? When you see darkness, நீங்க இருளை பார்க்கும்போது, you see problems, நீங்க பிரச்சனையை பார்க்கும்போது, you see negative things happening in your life, எதிர்மறையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கும்போது, what do you say? நம்ம என்ன பேசுறோம்? Do you say the problem? நீங்க அந்த பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கமா? Or do you say to the problem? அல்லது அந்த பிரச்சனையிட்ட நம்ம பேசிட்டு இருக்கமா? Do you say the things that you don't desire? உங்களுக்கு விருப்பமில்லாத காரியங்களை நம்ம பேசிட்டு இருக்கமா? Or do you say the things that you desire? நீங்க என்னெல்லாம் விரும்புகிறீங்களோ அதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கமா? Which one? எதை நம்ம பேசிட்டு இருக்கோம்? Which one? எதை நம்ம பேசிட்டு இருக்கோம்? Now for example, உதாரணமா, you are sick in your body. உங்களுக்கு உடம்புல ஒரு நோய் இருக்குது. Everybody you will go and say what? எல்லாத்துலயும் போய் என்ன சொல்லிட்டு இருப்போம்? I am sick. எனக்கு சுகம் இல்லை, எனக்கு சுகம் இல்லை. Or will you say in the name of Jesus I am healed? அல்லது ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நான் குணம் பெற்று விட்டேன் அப்படி சொல்லுவோமா? சரி. Are you understanding? புரியுதா உங்களுக்கு? Are you understanding? புரியுதா உங்களுக்கு? So from now on are you supposed to speak about your problem? இப்போ இருந்து நீங்க உங்க பிரச்சனையை பற்றி பேச போறீங்களா? Now the woman with the issue of blood, இப்போ இந்த பெரும்பாடு உள்ள பெண், did she speak about the problem? அந்த அம்மா அந்த பிரச்சனையை பத்தி பேசினாங்களா? Or did she speak about Jesus? அவங்க ஆண்டவர் இயேசுவை பத்தி பேசினாங்களா? Very good. Praise the Lord. 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 Now next one. அடுத்தது In verse number 2 there is a problem. இரண்டாவது வசனத்துல ஒரு பிரச்சனை.
The problem is that the earth is void and formless. அங்க வந்து பூமி வெறுமையானதாகவும் உருவமற்றும் இருந்தது. அது ஒரு பிரச்சனை. There is darkness. இருள் இருக்குது. The Spirit of God is moving. ஆண்டவருடைய ஆவியானவர் அப்படியே அசைவாடிக்கிட்டு இருக்காரு. But is the Spirit of God moving into action? அப்போ ஆண்டவருடைய ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றாரா? The Spirit of God is only moving. ஆண்டவருடைய ஆவியானவர் இப்படி அசைவாடி கொண்டிருந்தார். But is not moving into action. அவர் வந்து ஒரு முக்கியமான செயல்பாட்டுக்காக அவர் ஆரம்பிக்கவில்லை. Now when God is facing a problem, ஆண்டவர் ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது what is the first thing that God is doing? கடவுள் முதலாக என்ன செய்கின்றார்? Read. வாசிச்சு பாருங்க. No. Give me this answer. ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. கடவுள் என்ன செய்தார்? When God is facing a problem, கடவுள் ஒரு பிரச்சனையை சந்தித்த போது என்ன செய்தார்? what is the first thing that God is doing? அவர் முத என்ன செஞ்சாரு? The first thing he's doing is opening his mouth and speaking the word. அவர் வாயை திறந்து வார்த்தையை பேசினார். So in other words, God is teaching us, வேறு வழியாக சொன்னால் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். the solution to the problem that he was facing அவர் சந்தித்த அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னவென்றால் is the word. அது வார்த்தை. By the word, அந்த வார்த்தையினால் he created things. அவர் பொருட்களை பூமியை உண்டாக்கினார். By the word, அந்த வார்த்தையினால் he changed the problem into solution. அவருடைய பிரச்சனையை ஒரு தீர்வாக மாற்றினார். Are you understanding? உங்களுக்கு புரியுதா? Hello. புரியுதா? I want to share with you. Listen. கவனிங்க. What I'm teaching, நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றேனோ, you look into every healing in the Bible. Every healing in the Bible. பைபிள்ல உள்ள எல்லா குணமளித்தலையும் The formula is the same. அதுக்குள்ள ஒரு சூத்திரம் அல்லது வழிமுறை ஒரே மாதிரி தான். You must understand this principle. நீங்க இந்த கோட்பாடை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வழிமுறையை புரிந்து கொள்ள வேண்டும். Many of us are operating exactly opposite to what the Bible says. பைபிள் என்ன சொல்கின்றதோ அதற்கு நேர்மாறாக நாம் செயல்படுகின்றோம். Hallelujah. 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 Thank you, Jesus. Thank you, Jesus. Can you see this bottle? இந்த பாட்டில் பார்க்குறீங்களா? Hello, can you see this bottle? இந்த பாட்டில் பார்க்க முடியுதா? This bottle is just a container. இந்த பாட்டில் வந்து ஒரு கண்டெய்னர். In this bottle there is a substance called water. இந்த பாட்டில் உள்ள ஒரு பொருள் இருக்கு. அதுக்கு பேரு தண்ணி. In the same way, அதே மாதிரி தான் when you open your mouth and speak the word, நீங்க வாயை திறந்து ஒரு வார்த்தையை பேசும்போது your word is just a container, அந்த வார்த்தை ஒரு கண்டெய்னர், and in that container is a substance. அந்த கண்டெய்னருக்குள்ள ஒரு பொருள் இருக்கு. For example, உதாரணமா whenever you speak about any sickness, நீங்க எப்பவாவது உங்களுடைய நோயை பற்றி நீங்க எப்போலாம் நோயை பற்றி பேசுகின்றீர்களோ, you are releasing a substance out of your mouth. நீங்க ஒரு பொருளை உங்க வாயிலிருந்து வெளியிடுகின்றீர்கள். And it goes into the future, அது எதிர்காலத்துக்கு செல்கின்றது, and comes into manifestation. அது கண்ணால் பார்க்கக்கூடிய தெரிவுகளாக மாறுகின்றது. If you see verse number 2 and 3, நீங்க 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னா, the Spirit of God is moving, ஆண்டவருடைய ஆவியானவர் இவ்வாறு அசைவாடி கொண்டே இருக்கின்றார். but the moment God speaks the word, எந்த நிமிஷத்துல ஆண்டவர் வார்த்தையை சொல்கின்றாரோ, the Spirit of God takes the word, அப்போது ஆண்டவருடைய ஆவியானவர் அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு, and when God said let there be light, ஆண்டவர் ஒளி உண்டாகுக என்று சொன்னதும், that light is come into the being. அந்த வெளிச்சம் உண்மையிலேயே அங்கு வந்தது. For Spirit of God to move on your behalf, ஆண்டவருடைய ஆவியானவர் உங்கள் சார்பாக செயல்பட வேண்டுமென்றால், the Spirit of God always needs the word of God. ஆண்டவருடைய ஆவியானவருக்கு செயல்படுவதற்கு முதலில் இறை வார்த்தை வேண்டும். Whenever any person எப்போதெல்லாம் ஒரு நபர்
believes and speaks the word of God, இறை வார்த்தையை நம்பி அதை பேசும்போது the Holy Spirit will quickly take that word பரிசுத்த ஆவியானவர் வேகமாக வந்து அதை பிடித்துக் கொள்வார். and bring manifestation in your அவர் life. பார்க்கக்கூடிய வெளிப்பாடுகளை உங்கள் வாழ்க்கையிலே தெரிவுகளாக கொண்டு வருவார். That is why you will see அதனால தான் நீங்க பாப்பீங்க, whoever the preacher is, யார் வேணுமானாலும் இறை வார்த்தையை போதிக்கின்றவர்களாக இருக்கலாம். he will first start speaking the word of God. அவங்க முதல்ல இறை வார்த்தையை பேசிட்டே இருப்பாங்க. You are hearing the word of God. நீங்க இறை வார்த்தையை அப்படி கேட்டுட்டே இருக்கீங்க. He is speaking the word on healing. அவங்க சுகத்தை பற்றிய இறை வார்த்தையை அப்படி பேசிட்டே இருக்காங்க. You are hearing the word on healing. நீங்க சுகத்தை பற்றிய இறை வார்த்தையை காதுல கேட்டுட்டே இருக்கீங்க. The more and more he is speaking the word on healing, அதிகமாக குணமளித்தலை பற்றி அவங்க பேசிட்டே இருக்காங்களோ, you will find the Holy Spirit bringing healing in that அப்போது place. பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த இடத்தில் குணமளித்தலை அவர் கொண்டு வருவார். Show me one healing in the Bible இந்த பைபிள்ல குணமளித்தலை பற்றிய ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் காட்டுங்கள், where the word was not spoken. எங்க வார்த்தையே பேசாம குணமளித்தல் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு நிகழ்ச்சியை காட்டுங்க. Show me one miracle in the Bible ஒரு அற்புதம் இந்த பைபிள்ல நடந்தது where the word was not spoken. வார்த்தை இல்லாம நடந்ததா? வார்த்தையே இல்லாம நடந்த அற்புதம் பைபிள்ல எங்கேயாவது காட்ட முடியுமா? Always you will find one thing. நீங்க எப்போ ஒரு காரியத்தை அங்கு பார்க்க முடியும், The word is spoken அங்கு வார்த்தை அங்கு பேசப்படுகின்றது, and then the Holy Spirit will move into action. பரிசுத்த ஆவியானவர் உடனே செயல்பட துவங்குவார். Are you understanding? புரியுதா உங்களுக்கு? For Holy Spirit to move on your behalf, உங்கள் சார்பாக தூய ஆவியானவர் செயல்பட வேண்டும் என்றால் the Holy Spirit needs the word of God with faith coming out of your mouth. உங்கள் வாயிலிருந்து இறைவார்த்தை வர வேண்டும், விசுவாசத்தோடு வர வேண்டும். இதை ஆவியானவர் எதிர்பார்க்கின்றார். In the same way, அதே மாதிரி தான் for the evil spirit to work in you, தீய ஆவி உங்களில் செயல்பட வேண்டும் என்றாலும் the evil spirit also wants the word of worry, anxiety, fear and negative words coming out of your mouth. உங்க வாயிலிருந்து தீய ஆவிக்கும் வார்த்தையோ பயமோ எதிர்மறையான சிந்தனையோ இப்படிப்பட்ட உணர்வுகள் தீய ஆவி செயல்படுவதற்கும் தேவைப்படுகின்றது. Are you understanding? புரியுதா? Are you understanding? புரியுதா? And that is why it's so important that God is showing us. அதனால்தான் இது ரொம்ப முக்கியமானது. கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். God could not see the light, கடவுள் ஒளியை பார்க்க முடியவில்லை, but God could imagine the light. ஆனால் கடவுளால் அந்த ஒளியை கற்பனை செய்ய முடிந்தது. And when he imagined the light, அவர் இவ்வாறு அந்த ஒளியை பற்றி கற்பனை செய்த போது he spoke the word அவர் வாயை திறந்து அந்த வார்த்தையை அவர் பேசினார். and the Holy Spirit brought into being. அப்போது பரிசுத்த ஆவியானவர் எதை பேசினாரோ அதை அவ்வாறு செயலாக்கம் செய்தது. In the same way, அதே போல்தான் the woman with the issue of blood, இந்த பெரும்பாடு உள்ள இந்த பெண், she could not see Jesus, அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் இயேசுவை கண்ணால் பார்க்க முடியவில்லை, but she could imagine Jesus ஆனால் ஆண்டவர் இயேசுவை அப்படி கற்பனையிலே அவள் பார்த்தாள். healing so many people நிறைய பேரை குணமளித்துக் கொண்டிருப்பதை கற்பனையில் கண்டாள். because she heard about Jesus. ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவை பற்றி அவள் கேள்விப்பட்டிருந்தாள். So even though she did not see Jesus, ஆண்டவர் இயேசுவை கண்ணால் காணவில்லை என்றாலும் she began to imagine அவள் அப்படியே கற்பனை செய்ய ஆரம்பித்தாள். she is going and touching Jesus' ஆண்டவர் இயேசுவை garment. நான் அப்படியே பக்கத்தில் சென்று அவருடைய மேலுடைய நான் இவ்வாறு தொடுகிறேன். And she is thanking God. அவள் நன்றி சொல்ல ஆரம்பித்தாள். I will touch his garment நான் ஆண்டவர் இயேசுவின் மேலுடையை தொடுவேன், and I will be healed. நான் சுகம் பெறுவேன். I'll touch his garment நான் அவருடைய ஆடையை தொடுவேன், and I will be நான் healed. சுகம் பெறுவேன். I will touch his நான் garment அவருடைய மேலுடையை தொடுவேன், and I will be நான் healed. சுகம் பெறுவேன். Continuously releasing a container with faith. சொல்லிக்கொண்டே இருந்தால் தொடர்ச்சியாக ஒரு கண்டெய்னரை ஒரு விசுவாசத்தோடு வெளியிட்டுக் கொண்டே இருந்தார்கள். Just as God spoke கடவுள் எவ்வாறு பேசினாரோ and the Holy Spirit moved into action, பரிசுத்த ஆவியானவர் செயல்பட உடனே அவர் புறப்பட்டாரோ, in the same way அதே போல்தான் this woman speaks இந்த அம்மா பேசிட்டே இருந்தாங்க. and Holy Spirit moves into action. பரிசுத்த ஆவியானவர் அப்போது செயல்படுவதற்கு அவர் தயாரானார். Can I get 2-3 people standing in front of me? Come. Yeah, all the 5 stand.
Now let's say this is the crowd இதுதான் கூட்டம். and I am the woman. நான் தான் அந்த பெரும்பாடு உள்ள பெண்ணு. Now I am the woman. நான் தான் பெரும்பாடு உள்ள பெண். I want to go through the crowd. எனக்கு இப்ப இந்த கூட்டத்துல நான் போகணும். Will they allow me? இப்ப என்ன இவங்க விடுவாங்களா? They have come for their own healing. அவங்க எல்லாரும் அவங்க சுதந்திரத்துக்காக வந்திருக்காங்க. They will not allow me. அவங்க என்னை விடவே மாட்டாங்க. Is it right? சரியா? Is it right? சரியா? But this woman is not forcing. ஆனா இந்த அம்மா அப்படி ரொம்ப ஃபோர்ஸ் தள்ளல அவங்க. This woman is only saying, if I touch his garment, I shall be healed. ஆனா இந்த அம்மா அப்படி சொல்லிட்டே இருந்தாங்க, அவருடைய மேலுடைய தொட்டால் நான் சுகம் பெறுவேன், மேலுடைய If I touch his garment, I shall be healed. அவங்க மேலுடைய தொட்டால் நான் சுகம் பெறுவேன் அப்படி சொல்லிட்டே இருந்தாங்க. Now the words that she is speaking, அவங்க என்ன வார்த்தை எப்படி சொல்லிட்டே இருந்தாங்களோ, the Holy Spirit is supposed to get that into action. அப்போது பரிசுத்த ஆவியானவர் அவங்க சொன்ன வார்த்தைக்கு உடனே அவர் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். So the Holy Spirit has to make them open the way for me. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இவங்க ரெண்டு பேர் மேலையும் இந்த கூட்டத்துக்கு போய் இடம்படும்படியாக அவர் செயல்பட்டார். And that's how she passes through the crowd. That's how she passes through the crowd. அந்த கூட்டத்துக்கு இடையில நுழைஞ்சு அந்த அம்மா போனாங்க. The Bible doesn't say பைபிள் இவ்வாறு சொல்லவில்லை. when she saw the crowd, அவங்க கூட்டத்தை பார்த்ததும் she got into fear அவங்க பயந்தாங்க. and she said, how will I pass through? நான் இதுக்குள்ள எப்படி போவேன் அப்படின்னு பயப்படல. Even though the crowd was there, அந்த கூட்டம் இப்படி இருந்தாலும் she could not pass through. அவங்க அது உள்ள போக But she முடியாவிட்டாலும் kept saying, ஆனா அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க, if I touch his garment, நான் ஆண்டவர் இயேசுடைய மேலாடையை தொட்டால் I shall be healed. நான் குணம் பெறுவேன். If I touch his garment, நான் அவருடைய மேலுடைய தொட்டால் I shall be நான் healed. குணம் பெறுவேன். If I touch his நான் garment, அவருடைய மேலுடைய தொட்டால் I shall be நான் healed. குணம் பெறுவேன். What she said, அவங்க என்ன சொன்னாங்களோ the Holy Spirit did the same. பரிசுத்த ஆவியானவர் அவங்க சொன்னதையே செய்தார். What are you saying? நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்களோ The same will come into your life, அதே உங்க வாழ்க்கையில வரும். because life and death is in the power of your tongue. ஏனென்றால் வாழ்வும் சாவும் உங்கள் நாவிலே இருக்கிறது. Are you understanding? புரியுதா எல்லாத்துக்கும்? Are you understanding? புரியுதா? That is the secret. அதுதான் ரகசியம். In other words, வேறு வார்த்தையில what I am speaking today நான் இன்னைக்கு என்ன பேசுறேனோ is going to build my future. அதுதான் என்னுடைய எதிர்காலத்தை கட்டி எழுப்ப போகிறது. If I speak negative things today, இன்னைக்கு நான் எதிர்மறையான காரியங்களை நான் பேசிக்கொண்டே இருந்தால், words of fear today, இன்னைக்கு நான் பயத்தை பற்றிய வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருந்தேன் என்றால், those very words that I spoke negative will block me. அந்த எதிர்மறையான வார்த்தைகள் என்னை அப்படியே நான் செய்ய வேண்டிய காரியத்தை அது தடையாக வந்து நிற்கும். Are you understanding? புரியுதா உங்களுக்கு? For example, somebody says, உதாரணமா யாரோ ஒருத்தங்க சொல்றாங்க, I think there is a curse on my life. என்னுடைய வாழ்க்கையில ஒரு சாபம் இருக்கிறது, Nothing good is happening in my நல்ல life. காரியமே என் வாழ்க்கையில நடக்கிறதே இல்ல. There is somebody who has put a spell on my life. என் வாழ்க்கையில யாரோ ஒருத்தங்க மந்திரம் செய்திருக்காங்க. Every time in my life there is a loss. எனக்கு எப்பவும் ஒரு நஷ்டம் இருக்குது. I keep on saying these words. நான் இந்த வார்த்தைகளை தொடர்ச்சியாக நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். My words itself will build a wall. என்னுடைய வார்த்தைகளே ஒரு பெரிய சுவரை எழுப்பிவிடும். I cannot pass through this wall. எனக்கு அந்த சுவர் கெட்டி எழுப்பின சுவர்ல நான் புகுந்து வெளியே வரவே முடியாது. My words have built a wall that stops me from receiving God's blessing. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக என்னுடைய வார்த்தைகளை சுவர் போல் எழுந்து அதை மறைத்துக் கொண்டு நிற்கின்றது. But then one day I come for the retreat. நான் ஒரு நாள் தியானத்துக்கு வர்றேன். I begin to understand the word of God. நான் அப்போது இறைவார்த்தை என்ன என்பதை பற்றி நான் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றேன். I go back home. நான் வீட்டுக்கு போறேன். Open the Bible. பைபிளை திறக்கிறேன். Open the scriptures. அந்த வசனங்களை எல்லாம் பார்க்கிறேன். And I keep on saying, Lord, I thank you. You became a curse for me and you have destroyed every curse from my life. நான் இவ்வாறு சொல்கின்றேன், ஆண்டவரே நீர் எனக்காக சாபமானீர், எனவே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை எல்லாம் நீர் மாற்றி விட்டீர், உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்ல ஆரம்பிக்கின்றீர்கள். Day and night I am confessing God's word. நான் இரவு பகலாக ஆண்டவருடைய வார்த்தையை நான் இவ்வாறு அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்கின்றேன். When I am confessing God's word, this wall will break. நான் இவ்வாறு இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நான் தொடர்ச்சியாக சொல்லும்போது அந்த சுவரானது இடிக்கப்படுகிறது. And I will be able to pass through. இப்போது எனக்கு அந்த சுவர் வழியாக That is why you are பாதை கிடைக்கின்றது, நான் வெளியே வருகின்றேன். That is why you are wondering. அதனால தான் நீங்க So ஆச்சரியப்படுகின்றீர்கள். many years have gone by. அநேக ஆண்டுகள் கடந்து விட்டது, But nothing is good is coming into my. என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே நல்ல காரியம் நடக்கவில்லையே.
the substance that you're releasing every day ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெளிவிடுகின்ற பொருள் is not the word of God. அது இறைவார்த்தை அல்ல. You are only speaking about the problems. And Satan uses those very words வார்த்தைகளை சாத்தான் எடுத்துக் கொள்கின்றான் and destroys your future. உங்களுடைய எதிர்காலத்தை அழித்து போடுகின்றான். Did you get it? புரிஞ்சுதா உங்களுக்கு? Hello, did you get it? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? Do you know why we give you this book free? நாங்க எதுக்கு இந்த புத்தகத்தை உங்களுக்கு இந்த சின்ன ஜெப புத்தகத்தை இலவசமா கொடுக்கிறோம்? Do you know why we give you the CD free? எதுக்கு இந்த சிடிலாம் உங்களுக்கு இலவசமா கொடுக்கிறோம் தெரியுமா? Because we want your life to be blessed. உங்க வாழ்க்கை நல்ல ஆசீர்வதிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கு தான் கொடுக்கிறோம். We all were going through losses in our life. எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் நஷ்டங்களை எல்லாம் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். It was a disaster. அது ஒரு பேரழிவாக இருக்கிறது. But praise be to God, when we understood the truth, ஆனால் ஆண்டவருக்கு நன்றி, நாங்கள் எப்போது இந்த உண்மையை நாங்கள் கற்றுக்கொண்டோமோ we began to apply the word of God every day. ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு உங்க பேர் ஏஞ்சல். கவனிங்க எல்லாரும். என்னுடைய இப்போ